15 அடியே மிளகு போதும். கீழே இருந்து மேல வரைக்கும் காய்க்கிற மாதிரி பண்ணியாச்சு. இதனால அந்த 5-6 வருஷம் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 18 மாசத்துலயே ஈல்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாம்பார் செய்கிறோம், இல்லை பொங்கல் செய்கிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நெய் வந்து ஆட் பண்ணவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு மிளகாயை 4 பிளந்து சாம்பார் கொதிக்கும் போதே மிளகாய் தூளை கம்மி பண்ணிட்டு இந்த மிளகாய் அதில் போட்டோம்னா அவ்வளோ ஒரு நெய் போட்டால் என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே ஃப்ளேவர் இந்த மிளகாயில் கிடைக்கும். இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 2 வருஷம் தான் தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி இல்லை, சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, இயற்கை மழை தான்னாலும் ஒரு கண்ணு கூட சாகாது. பசுமை கஃபே நேயர்களுக்கு என்னுடைய பசுமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி. நான் வந்து பத்மஸ்ரீ டாக்டர் வெங்கடபதி ரெட்டியார் அவரோட மகள். அப்பாவை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து அப்பா 500 வகையான கனகாம்பர ரகங்கள், அதுக்கப்புறம் சவுக்கையில் 14 வகையான புதிய ரகங்கள் அந்த வரிசையில் அவர் கண்டுபிடிச்சதுனால இந்தியாவிலே விவசாயத்துறையில் ஒரு படிக்காதவர் பத்மஸ்ரீ வாங்கியிருந்தார்னா அது ஐயா மட்டும்தான். அதே மாதிரி அவர் 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அவர் வந்து ஏதாவது விஷயங்களை சேகரிக்கணும்னா யூனிவர்சிட்டிக்கு போவார். கோயம்புத்தூர் பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அங்கே லெக்சர் எடுக்கிறத உட்காந்து கவனிக்கும் போது அது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கும் போது அவருக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவார், நான் வந்து அப்போ வந்து ஸ்கூலிங்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், 4th or 5th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னையும் வந்து அவர் கூட கூட்டிகிட்டு போகும்போது அங்கே சொல்கிறது எல்லாமே, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் அப்போ படித்ததுனால அப்போ வந்து எல்லாமே வந்து என்னால் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடிஞ்சுது. அதை வந்து டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு கேட்போம். போட்டு கேட்டு நான் கொஞ்சமாக அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது 8 வயசுலேயே நான் வந்து இந்த விவசாயத்துறையில் திசு வளர்ப்பு, ஒரு கிராமத்தில் வந்து திசு வளர்ப்பு முதல்ல நாங்கள் இங்கே ஆரம்பித்தோம். அதிலிருந்தே அப்பா கூட சேர்ந்து அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து சரி நம்மளும் அப்பா சாதிக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் பிரசிடென்ட் இருந்தார் இல்லையா அப்துல் கலாம் ஐயா, அவர்கள் வந்து எங்களை வந்து ஃபேமிலியோடு கூப்பிட்டு மொகல் கார்டனில் கௌரவிச்சார். அப்போ வந்து நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் மர வகை கனகாம்பர வகையெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்க இல்லையா, அதே மாதிரி உன் பொண்ணையும் வந்து இந்த துறையில் நீ கொண்டுட்டு வந்து அவங்களையும் வந்து சாதிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னையும் வந்து அவர் கூப்பிட்டு ஊக்கப்படுத்தினார். அந்த ஊக்கமும் என்னோட அப்பாவோட கூட இருந்தே ட்ரைனிங் பண்ணுறது, அவர் பண்ணுறதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நானும் இதே ஃபீல்டில் வந்து ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு 2013-14 பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் மட்டும்தானே ஆப்பிள் விளைஞ்சிட்டு இருந்தது. ஏன் நம்ம சமவெளியில் வந்து அதை விளைவிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமவெளியிலும் ஆப்பிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தது. 2014-15 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் வந்து உங்களுக்கு தக்காளி, அதே செடியில் கத்திரிக்காய், அதே செடியில் மிளகாய், கீழே வந்து சுண்டைக்காயை வச்சு கிராஃப்டிங் பண்ணி உங்களுக்கு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவற்பழ வடிவில் வந்து ஆப்பிள் ஷேப்பில் வந்து நாவற்பழம், ஸோ அதை வந்து உங்களுக்கு ரேடியேஷன் பண்ணி அதை வெளியிட்டது. அதுக்கப்புறம் கொய்யா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கொய்யாவை எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளை கொய்யா, பிங்க் கொய்யா, அந்த மாதிரி கொய்யா ரகங்களில் இருக்கும். அதில் வந்து எந்த ஃப்ளேவருமே வராது. நம்ம சாப்பிட்றோம்னா கொய்யா டேஸ்ட் என்னவோ அது மட்டும்தான் கிடைக்கும். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதில் ஆரஞ்சு ஃப்ளேவர் கொய்யா, சாக்லேட் ஃப்ளேவர், ஜாமுன் ஃப்ளேவர், நாவற்பழ ஃப்ளேவர் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தது. இந்த மாதிரி கொண்டுட்டு வரும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் போது மிளகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக மலை பிரதேசங்கள்லாம் இருக்கட்டும் இல்லை சமவெளியாக இருக்கட்டும், எல்லாருமே விவசாயம் பண்ணுறது என்னன்னா 5-6 வருடங்கள் கழிச்சு காய்க்கக்கூடிய மிளகை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 40 அடி 50 அடி அது மாட்டும் போயிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு மேலே தான் காய்கொடியே பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொல்கிற மாதிரி ஈல்டே கொடுக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் ஆயிடுச்சு விவசாயிகள் இந்த 7
7-8 வருடங்களும் எந்த ஒரு லாபமும் எடுக்க முடியாது. ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளைமரை விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, இதுல ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணுமே அப்படின்ட்டு தான் 15 அடியே மிளகு போதும், கீழே இருந்து மேல வரைக்கும் காய்க்கிற மாதிரி பண்ணியாச்சு. இதனால அந்த 5-6 வருஷம் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 18 மாசத்துலயே ஈல்டு எடுத்துடலாம். 250 கிராம் உங்களுக்கு ட்ரை பேப்பர்ல இருந்து ஒரு கொடியில இருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது படிப்படிப்படியா அடுத்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா 5வது 6வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கு உங்களுக்கு வந்து 5 கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு கிடைக்கும். முழுக்க முழுக்க நம்ம அடநடவு முறை தான் யூஸ் பண்றோம். 5 கஞ்சி இடைவெளியை பயன்படுத்தி இந்த மிளகு செடிகளை நம்ம நட்டோம்னா 15 அடியிலே ஈல்டு எடுக்கிற மாதிரியும் லேபர் இஷ்யூஸை வந்து கம்மி பண்ணியாச்சு. லேடிஸ் லேபரை கூப்பிட்டே நம்ம ஈஸியாக ஒரு ஏணியை போட்டு ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். அதனால் இதை பொறுத்த வரைக்கும், மிளகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேபர் இஷ்யூ கம்மியாகிடுச்சு. லாபத்தை அதிகம் கூட்டுற மாதிரி கிட்டத்தட்ட 5வது 6வது வருஷம்லாம் ஒரு ஏக்கருக்கு 1750 கன்றுகள் நம்ம வந்து மிளகை வந்து ஒரு ஏக்கரில் நடவு பண்ணுறோன்னா, மரத்தில் ஏற்றி விடுறோன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு 8 டன் கிடைக்கும். 8 டன்னா மினிமம் வந்து ஒரு மினிமம் ரேட்டை போட்டுங்களேன், 400 ரூபாய் அந்த ரேட்டை போட்டுங்களேன். அப்போ எத்தனை லட்சங்கள் நம்மளுக்கு வந்து லாபம் வருது தெரிஞ்சுக்குங்க விவசாயிகள். அதே மாதிரி இந்த வகையில் வந்து புதுசாக வந்து ஒரு ரகத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அது ஜெம்பிளாசம் வெரைட்டின்னு சொல்லுவோம். அதாவது விவசாயிகள் மத்தியில் விவசாயத்துக்கு வராத ரகங்கள், அதுதான் வந்து ஜெம்பிளாசம் வெரைட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு வெரைட்டியில் லெமன் ஃப்ளேவர், இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையோட இதில் வந்து மாறுதல் ஆன ஒரு ரகம். இதில் அந்த காயை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் வரும், அந்த இலையை சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதுனால விவசாயிகளுக்கு மிளகுல வந்து அதிக லாபமும் பெற முடியும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் போது இன்னும் அந்நிய செலவாணியும் நம்ம நாட்டுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய நியூ ஜெம்பிளாசம் வெரைட்டியும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நார்மல் வெரைட்டி மிளகு இருக்கு இல்லையா, அதோட காரத்தன்மை ஒரு அளவுக்கு இருக்குன்னா இந்த லெமன் ஃப்ளேவர் மிளகோட காரத்தன்மை அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம மிளகை வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகை வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த ஃப்ளேவர் மிளகை வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு ஸ்பைசஸை அது தூக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதில் காரத்தன்மை அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், காரத்தன்மை அதிகமாகவே இருக்குது மற்ற மிளகுகளை கம்பேர் பண்ணும் போது. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, ஸ்டேட்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு, டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி என்னோட சாதனைகளில் பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நிறைய நியூஸ் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் பீஸ் யூனிவர்சிட்டி ஜெர்மனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து எனக்கு டாக்டரேட் கொடுத்து கௌரவிச்சாங்க. இந்த மாதிரி புதிய ரகங்களை வந்து உருவாக்கி வெளியிடறதுனால இந்த மாதிரி பல விருதுகளை வந்து கவர்மெண்ட்டும் சரி கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விருதுகள் வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இலக்கை நோக்கி இன்னும் ஓடணும் அப்படி தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா விருதுகள்ன்றது ஒருத்தவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்களா, இன்னும் அவங்கள ஊக்குவிச்சு இன்னும் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் விருதுகளே கொடுக்கறது. அந்த விருதுகள் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு திருப்தி படலை. இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், இன்னும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும், விவசாயிகளுக்கு நிறைய புதிய புதிய ரகங்களை உருவாக்கி கொடுக்கும் போது அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதே மாதிரி நம்மளும் நாட்டுக்கும் இது ஒரு பெருமையான விஷயம் தானே. ஏன்னா வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆண்கள் வந்து பெண்கள் தான் விவசாயத்தையே கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் விவசாயம் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே முதல்ல வர்றது ஆண்களோட பேர் தான். ஆண்கள் தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் முழுக்க முழுக்க விவசாயத்தை கண்டுபிடிச்சதே பெண்கள் தான். ஸோ பெண்கள் வந்து இன்னும் இந்த துறையில் வந்து நிறைய பேர் வரணும். ஏன்னா இது வந்து உலகன்றது ரொம்ப பரந்த வெளி தானே. யார் வேணாலும் என்ன சாதனைகள் வேணாலும் பண்ணலாம். பண்ணுற எந்த சாதனைகள் நம்ம பண்ணாலும் நம்மளை வெளியிடுறதுக்கு நம்மளோட மீடியா நண்பர்கள் இருக்காங்க, நம்ம குடும்பத்தினர் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மிளகா இருக்கட்டும், இல்லை வந்து கத்திரி இனமாக இருக்கட்டும், சவுக்கை, இந்த மாதிரி ரகங்களில் வந்து வெளியிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வரிசையில் இன்னும் பல ரகங்களை வெளியிட காத்துட்ருக்கோம் வேறு வேறு இனத்தில். அடுத்ததாக வந்து ஒரு அவகோடாவில் ஒரு ரகமும், அதுக்கப்புறம் சாஃப்ரான், அதில் வந்து புதுசாக ஏதாவது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்ற முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கோம். இன்னும் கூடிய விரைவில் அந்த ரகங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் விவசாயிகள் மத்தியில் அதை வெளியிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நெய் மிளகாய். நெய் மிளகாயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நெய் சாப்பிட்டோன்னா வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் வந்துடுது இல்லையா. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இது நெய் மிளகாய் வந்து கண்டறிஞ்சு நம்ம வந்து விவசாயிகளுக்கு ரிலீஸ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாம்பார் செய்கிறோம், இல்லை பொங்கல் செய்கிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி நெய் வந்து ஆட் பண்ணவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு மிளகாயை 4ஆக பிளந்து சாம்பார் கொதிக்கும் போதே மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகாய் அதில் போட்டோன்னா அவ்வளோ ஒரு நெய் போட்டால் என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே ஃப்ளேவர் இந்த மிளகாயில் கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இதோட காரத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெய் வாசனையும் இதில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம நெய் கம்பல்சரி சேர்த்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி மிளகாயை வந்து அதில் சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். இந்த கொலஸ்ட்ரால்ன்ற பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. அதுக்காக அறிமுகப்படுத்துறது தான் வந்து இந்த நெய் மிளகாய். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து MIQ சவுக்கு. இப்போ நார்மல் சவுக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லோக்கல் சவுக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 40 டன் தான் பர் ஏக்கருக்கு வரும். அதுக்கு மேலெல்லாம் வராது, நீங்கள் என்ன தான் மெயின்டைன் பண்ணி இது பண்ணாலும். இந்த MIQவோட ரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நார்மலாக சவுக்குனாலே காய் காய்க்கும். லோக்கல் சவுக்கே எல்லா சவுக்கையில பாருங்கள் காய்கள் வரும். இந்த MIQ ரகத்தில் காய்களே வராது, பூக்கள் மட்டும்தான் பூக்கும். காய் காய்க்குதுன்னா ஒரு மரத்தோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே காய்க்கு போய் சேர்ந்துடும். இதில் காய்கள் காய்க்காததுனால உங்களுக்கு வந்து இதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே மரத்தில் போய் சேர்ந்துடும். அப்போது மரம் வந்து நல்லா பெருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் நம்ம பண்ணுறோன்னா, 4க்கு 4 இடைவெளியில் பண்ணுறோன்னா ஒரு ஏக்கருக்கு 2400 கன்று நம்ம போடுறோம். போட்டு நல்லா பராமரித்து நல்லா அதுக்கு தேவையான சாப்பாடுகளை கொடுத்துட்டு வந்தோன்னா 5.5 வருஷத்தில் ஒரு ஏக்கரில் 150 டன். இது வந்து ரெக்கார்டே ஆயிருக்கு. நம்ம யூனிவர்சிட்டி கிட்ட கொடுத்து அவங்க 5.5 வருஷம் டெஸ்ட் பண்ணி அதுக்கான PDF ஃபைலே அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தான் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் நேஷனல் அவார்டு கொடுத்து கௌரவிச்சாங்க. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 2 வருஷம் தான் தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி இல்லை, சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, இயற்கை மழை தான்னாலும் ஒரு கன்று கூட சாகாது. அதே மாதிரி டன்னேஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தண்ணி வசதி இருந்துச்சுன்னா நல்ல ஃபீடிங் கொடுக்க அது வந்து ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா டன்னேஜ் குறையுமே தவிர்த்து ஒரு கன்று கூட சாகாது. அதே மாதிரி உங்களுக்கு 75% ஒரே யூனிஃபார்மிட்டியாக இருக்கும் மரங்கள். அந்த சின்னது பெருசு அந்த மாதிரிலாம் இருக்காது, யூனிஃபார்மிட்டி கொடுக்கும். பார்க்கறதுக்கு எட்டந்து பக்கத்துக்கு ஒரு அசோகா மரம் மாதிரி பேட்டர்ன் இருக்கும். நார்மல் சவுக்கையில் அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வராது. அதே மாதிரி சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால் விவசாயிகளுக்கு வந்து பண தேவைப்படுது, நான் வந்து 2.5 வருஷத்துலேயே வெட்டணும், 3 வருஷத்துலேயே வெட்டணும் அப்படின்னா அதில் பச்சை இருக்கும் போதே நீங்கள் அறுத்து விட்டிங்கன்னா திருப்பி மருதாம்பு வரும். இந்த ரகத்தில் மருதாம்பு வரும். அடுத்த ஒரு 2.5 வருஷம் கழிச்சு வெட்டும் போது அடுத்த ஒரு 70 டன் வரும். உப்பு தண்ணியில் நல்லாவே வளரும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காற்றடிச்சாலும் மரங்கள் வந்து சாயாது. அதுதான் இந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து கனகாம்பரம். இதுதான் அப்பா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரகம். இந்த கனகாம்பரம் தான் வந்து பல 100 வகை வந்து கனகாம்பரத்தை அப்போ கண்டுபிடிச்சாரு. இதில் வந்து சிலதில் வந்து அந்த உள்ளே இருக்க எல்லோ வந்து அதிகமாக இருக்கும், எல்லோ கம்மியாக இருக்கும். சிலதில் பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, பெட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ரகம். பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இதில் டார்க் கலர், ரெட்டில் டார்க்கு, லைட் கலர், அந்த மாதிரி பல ரகங்களை வந்து கண்டுபிடிச்சி எல்லா ரகங்களும் வந்து சக்ஸஸான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இப்போ கமர்ஷியலாக வந்து நம்ம ஒரு ரகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னா அது வந்து வியாபாரிகளுக்கும் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும். அதே மாதிரி வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயிகளுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரகங்களை மட்டும்தான் நாங்கள் தேர்வு செஞ்சு விவசாயிகளுக்கு கமர்ஷியலாக கொடுத்துட்ருப்போம். அந்த மாதிரி கமர்ஷியலாக கொடுக்கும் போது விவசாயிகள் எதிர்பார்க்குறது என்ன, அதிக கூடுதலாக இடம் இருக்கணும். இப்போ காலையில் போயிட்டு நம்ம ஒரு 6 மணிக்கு பூக்களை பறிக்கிறோன்னா பனியிலே பறித்தாலும் அந்த காம்புகள் உறுதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வியாபாரிகள் இதை கொடுக்குறோன்னா அவங்களுக்கு முழங்கள் கட்டும் போது அந்த முழங்கள் வந்து கூடணும். அப்போ தான் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணி தான் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். கனகாம்பரத்தில் இந்த மாதிரி தான் பல ரகங்களை ரிலீஸ் பண்ணி அப்போ வந்து 1972 கனகாம்பரத்தில் இந்த ரகங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இது பார்த்தீங்கன்னா கொய்யா, தைவான் பிங்க். இந்த வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துலேருந்தே காய்கள் வர ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி காய்கள் வர்றது வந்து நம்ம 5 மாதம் வரைக்கும் பிச்சு போட்டுக்கிட்டே வரணும். 5 மாதத்துக்கு அப்புறம் விட ஆரம்பிச்சோன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே ஈல்டு எடுத்துருவோம். தாய்வான் கொய்யா பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மல் கொய்யாலாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து நீங்கள் 2 டன் இல்லை 3 டன் எடுத்தாலே பெரிய விஷயம். தாய்வான் பொங்கை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு வந்து அடநடுவு முறையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். 6க்கு 4 அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஏக்கரை நம்ம பயிரிடுறோம்னா ஒரு ஏக்கரில் உங்களுக்கு 1800 கன்று வரும். இதில் அதாவது 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 2 அறுவடையும் சேர்த்து 10 டன், அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 15 டன். இந்த மாதிரி கொய்யா வகையிலே தாய்வான் பிங்க்கில் மட்டும்தான் நம்ம ஈல்டு வைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தாய்வான் பிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற கொய்யாலாம் உங்களுக்கு 2-3 நாள் ஆனாலே மஞ்சள் ஆன உடனே காய்கள் இறங்கிடும் இல்லையா. ஆனால் தாய்வான் பிங்கை பொறுத்த வரைக்கும் 15 to 20 நாள் ஆனாலும் ஒரு காயும் மரத்தை விட்டு இறங்காது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஈல்டு கொடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நோய் தாக்குதல்லாம் இருக்க தான் செய்யும். காய்ப்புழுவாக இருக்கட்டும் இல்லை நெமட்டோட் தாக்குதல் எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கான தீர்வு என்னன்னு தான் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு 5 வருடம் வந்து கன்று கொடுக்கறதோட நம்ம நர்சரி நிற்கிறது கிடையாது. நம்ம உற்பத்தி பண்ணுற எல்லா ரகங்களுக்குமே சொல்கிறேன், கண்ணும் கொடுப்போம். அதை எப்படி பராமரிக்கிறது, என்னென்ன ஃபீடிங் கொடுக்கணும், என்னென்ன நோய் கட்டுப்பாடு எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே எங்களோட எல்என்டிசி நர்சரி வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்குது விவசாயிகளுக்கு. இதனால் விவசாயிகளுக்கு வந்து எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுனால தான் நம்மளோட நிறுவனம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த முதன்மை இடத்துல இருந்துகிட்ருக்கு. இந்த தாய்வான் பிங்கை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகங்கள் இந்த தாய்வான் பிங்க்கு தான். ஸோ விவசாயிகள் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பயிரிட்டுட்டு வந்தால் தான் விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். நார்மலாக கொய்யான்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து வெள்ளை கொய்யா, சிவப்பு கொய்யா இது மட்டும்தான் தெரியும். நார்மலாக அதில் எந்த ஒரு ஃப்ளேவர்ஸுமே வராது. கொய்யாவோட ஸ்மெல் என்னவோ அது மட்டும்தான் வரும். இதில் நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் கொய்யா. அதாவது ஒரு கொய்யாவை நம்ம சாப்பிட்டோன்னா தொண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சை சாப்பிட்டா எப்படி வருமோ அந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து கொய்யாவில் புகுத்தி இருக்கிறோம். அடுத்தது சாக்லேட் ஃப்ளேவர் கொய்யா வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டோன்னா அந்த கசப்பு தன்மையோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சாக்லேட் கொய்யாவை சாப்பிட்டா கசப்பு தன்மையோடு இருக்கும். அடுத்தது ஜாமுன் ஃப்ளேவர். எப்படி ஒரு நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டோன்னா தொண்டையை வந்து கரிக்குமோ, இந்த பழத்தை சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தொண்டையை கரிக்கும். பன்னீர் ஃப்ளேவர், ஒரு பன்னீர் நம்ம குடித்தோன்னா பன்னீர் ஃப்ளேவர் சோடாவோ ஏதாவது குடித்தோன்னா எப்படி அந்த பன்னீர் வாசனை வருதோ, இந்த கொய்யாவை சாப்பிடும் போதும் பன்னீர் வாசனை வரும். இது எல்லாமே வந்து ஆராய்ச்சிகள் முடிந்து காப்புரிமைக்காக காத்துட்ருக்கோம். கூடிய விரைவில் வந்து அந்த காப்புரிமை கிடச்சதுக்கப்புறம் அந்த ரகங்களை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வெளியிடுவோம். இது வந்து மலைவேம்பை வந்து அப்பா வந்து உங்களுக்கு 2004-05 வந்து குளோனலில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து உங்களுக்கு 2004 வந்து ரிலீஸ் பண்ணது. இப்போது வந்து மலைவேம்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, மிளகு ஏற்றுறதுக்கு ஒன்று மலைவேம்பு, அப்படி இல்லைன்னா பையானின்னு சொல்லிட்டு ஒரு மரம், இதை தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மலைவேம்புன்றது வந்து ஒரு 15 அடியோடு நம்மளுக்கு போதும். 15 அடியோட மிளகை நிறுத்த போகிறோன்னா அந்த நுனி டிப்பை கிள்ளி விட்டிங்கன்னா 15 அடியோட மரம் நின்றுடும், கீழே பெருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். பிற்காலத்தில் மிளகு ஒரு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துடுறோன்னா மரங்களையும் நம்ம வெட்டி விற்றுடலாம். இது ஒரு லாபகரமாக இருந்துடும். இல்லை நான் வந்து அங்கே மிளகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன், மரத்துக்கு எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க பையானின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் மிளகை ஏற்றி விட்டிங்கன்னா அழகாக தேவையான நிழல் வெயில் ரெண்டுமே அழகாக கட் பண்ணி விட்டோன்னா உள்ளே வந்துடும். ஆனால் அந்த மரத்தை வந்து நம்ம வந்து பிற்காலத்தில் சேல்ஸ்லாம் பண்ண முடியாது, விரவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பர்பஸ் அவ்வளோதான். ஸோ விவசாயிகள் இந்த மாதிரி 2 மரங்களில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் மிளகுக்கு சப்போர்ட் கொடுத்து அதை ஏற்றி விட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து மலைவேம்பும் பையானியும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் விவசாயிகளுக்கு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியா. இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன், எதுக்காக லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கோன்னா பிளான்ட்டோட க்ரோத் இருக்கணும் இல்லையா. இப்போ சப்போஸ் கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாகவே இருக்குது, கொஞ்சம் கூட சன்லைட்டே வரலை அப்படின்ற பட்சத்துலலாம் இந்த லைட் என்ன பண்ணும், உள்ளே வந்து ஹீட்டை உருவாக்கி கொடுத்துரும். அப்போ வந்து பிளான்ட்டுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது, ஈவன் சன்லைட் இல்லைனா கூட. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிளான்ஸை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால விவசாயிகள் அந்த யூனிஃபார்மிட்டி, ஒரு செடியை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோன்னா
என்ன முக்கியமான விஷயம்னா யூனிஃபார்மிட்டி. ஒரு ஒரு வருஷம் வந்து இப்போ நார்மலாக மிளகுன்னு எடுத்துட்டா ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரகம் பனியூர்னா வருஷம் வருஷம் காய்க்கக்கூடிய ரகங்களை தேர்வு பண்ணி அந்த மதர் பிளான்ட்டை எடுத்து அந்த மதர் பிளான்ட்லேருந்து கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதில் இருந்து கொடுக்கும் போது அப்போது வருஷம் வருஷம் மிளகு வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்காமல் போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே மதர் பிளான்ட் வந்து வருஷம் வருஷம் காய்க்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கூடாரங்களை அமைச்சு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி பிளான்ட்டை க்ரோத் பண்ணி பேக்கெட்டில் கொடுக்கும் போது விவசாயிகளுக்கு வருஷம் வருஷம் வந்து மிளகு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அந்த லெமன் ஃப்ளேவர் ஜெம்பிளாசம் வெரைட்டி. அதாவது விவசாயிகளுக்கு மத்தியில் விவசாயத்துக்கு வராத ரகம். இந்த ரகத்தில் தான் வந்து உங்களுக்கு இலையில் வந்து லெமன் ஃப்ளேவரும் அதோட காயில் வந்து லெமன் ஃப்ளேவரும் கிடைக்கக்கூடியது. காரத்தன்மை மற்ற மிளகை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும் போதும் இந்த மிளகை வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இந்த மிளகை தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஜெம்பிளாசம் வெரைட்டியை அறிமுகம் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.